விடுதலை பயணம். அதிகாரம் 37. பெட்சலேல் சித்திம் மரத்தால் ஒரு பேழை செய்தார். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழம். அவர் அதன் உள்ளும் புறமும் பசும்பொன்னால் வேய்ந்தார். அதை சுற்றிலும் பொன் தோரணம் பொருத்தினார். அவர் 2 வளையங்களை ஒரு பக்கத்திற்கும் 2 வளையங்களை மறுபக்கத்திற்குமாக அதன் 4 கால்களுக்காகவும் 4 பொன் வளையங்களை வார்த்தார். அவர் சித்திம் மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். அவர் பேழையை தூக்கிச் செல்லும்படி தண்டுகளை பேழையின் பக்கங்களில் உள்ள வளையங்களில் செருகிவிட்டார். அவர் பசும்பொன்னால் இரக்கத்தின் இருக்கையை செய்தார். அதன் நீளம் 2.5 முழமும் அகலம் 1.5 முழமும் ஆகும். அவர் 2 பொன் கெருபுகளை செய்தார். இரக்கத்தின் இருக்கையில் உள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக செய்தார். ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் இன்னொரு கெருபுமாக இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்தனவாக அதன் 2 பக்கங்களிலும் கெருபுகள் செய்யப்பட்டன. கெருபுகள் தம் இறக்கைகளை மேநோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருந்தன. கெருபுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் இருந்தன. அவர் சித்திம் மரத்தால் மேசை ஒன்று செய்தார். அதன் நீளம் 2 முழம், அகலம் 1 முழம், உயரம் 1.5 முழம். அவர் அதனை பசும்பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைத்தார். அவர் கையகல அளவில் அதற்கு சுற்று சட்டம் அமைத்து அச்சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைத்தார். அவர் அதற்கு 4 பொன் வளையங்கள் செய்து அவ்வளையங்களை 4 மூலைகளிலும் 4 கால்களில் பொருத்தினார். மேசையை தூக்கிச் செல்லும் தண்டுகள் தாங்கும் இவ்வளையங்கள் சட்டத்தின் அருகில் இருந்தன. மேசையை தூக்கிச் செல்வதற்கான தண்டுகளை சித்திம் மரத்தால் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். மேசை மேல் இடம்பெறும் துணைக்கலன்களான தட்டுகள், கிண்ணங்கள், சாடிகள், நீர்ம படையலுக்கான குவளைகள் ஆகியவற்றையும் பசும்பொன்னால் செய்தார். பசும்பொன்னால் ஒரு விளக்கு தண்டு செய்தார். அதை அடிப்பு வேலையாக செய்தார். அதன் அடித்தண்டு, கிளைகள், கிண்ணங்கள், குமிழ்கள், மலர்கள் ஆகியவை ஒன்றிணைந்ததாக இருந்தன. விளக்கு தண்டின் ஒரு பக்கத்தில் இருந்து 3 கிளைகளும் விளக்கு தண்டின் மறுபக்கத்திலிருந்து 3 கிளைகளுமாக அதன் பக்கங்களில் 6 கிளைகள் பிரிந்து சென்றன. ஒரு கிளையில் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன. மறு கிளையிலும் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன. இவ்வாறே விளக்கு தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் அமைந்தன. விளக்கு தண்டுக்கு நேர் மேலே வாதுமை வடிவில் 4 கிண்ணங்கள் தம் தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் இருந்தன. முதல் 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், இடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், கடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று அதிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் அமைந்தன. அதன் குமிழ்கள், கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தனவாயும் பசும்பொன் அடிப்பு வேலையுடன் செய்யப்பட்டனவாயும் இருந்தன. அதன் 7 அகல்கள், அணைப்பான்கள், நெருப்பு தட்டுகள் ஆகியவை பசும்பொன்னால் செய்யப்பட்டன. அவர் அதனையும் அதன் எல்லா துணைக்கலன்களையும் 1 தாலந்து பசும்பொன்னால் செய்தார். அவர் சித்திம் மரத்தால் தூப பீடம் செய்தார். அது நீளம் 1 முழமும் அகலம் 1 முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது. அதன் உயரமோ 2 முழம். அதன் கொம்புகள் அதனுடன் ஒன்றிணைந்திருந்தன. அவர் அதன் மேல் பாகம், அதன் பக்கங்கள், அதன் கொம்புகள் ஆகியவற்றை
பசும்பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்கத் தோரணம் பொருத்தினார். அதை தூக்கிச் செல்லும் தண்டுகளை தாங்க அதன் தோரணத்துக்கு கீழே இரு மூலைகளிலும் 2 பொன் வளையங்கள் வீதம் 2 பக்கங்களிலும் அவர் பொருத்தினார். சித்திம் மரத்தால் அவர் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். அவர் தூய திருப்பொழிவு எண்ணெயையும் திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் செய்யப்பட்டதும் கலப்பற்றதுமான நறுமண தூபத்தையும் தயாரித்தார். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் விடுதலை பயணம் 37ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: அவர் எந்த மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்.